Pegasus Sportsல இருந்து PNS Group Pegasus Sportsல இருந்து we have launched கேரளா டீமுங்க போலோ பிரீமியர் லீக்னு சொல்லி நடக்குது. அதுக்கு வந்து கேரளா டீம் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா 12 டீம் கலந்துக்கிறாங்க. ஷோ ஜம்பிங் அண்ட் போலோ ரெண்டுமே இருக்கு, ரெண்டு கேம்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம கோயம்புத்தூர்ல நடக்க போற ஒரு குளோபல் ஈவெண்ட்டுங்க. சார் இப்படி ஒரு போலோன்னு ஒரு ஸ்போர்ட் வந்து பப்ளிக் வந்து அவேர்னஸ் இல்லாம இருக்கு. ஸோ இது எப்படி வந்து கொண்டு போக போறீங்க, எப்படி விதமான ரிசல்ட்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்? அதாவதுங்க இது வந்து கம்ப்ளீட்டா பார்க்கலாங்க. வியூவர்ஷிப் வந்து கோயம்புத்தூர் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கும். இது ரெண்டாவது வந்து இண்டிஜினியஸ் ஹார்ஸ் சொசைட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அது டெவலப் லாட் ஆஃப் யங் ரைடர்ஸ். அதோட ரைடிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு கிரியேட் ஆகும். அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு லீக் வந்துச்சுன்னா. ஸோ அந்த விதத்துல இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும். பிளஸ் கோயம்புத்தூர் மக்கள் வந்து நேர்ல போய் தே கேன் சீ இட் லைவ். அது போக டிவி சேனல்ஸ் பேசிட்டு இருக்கோம். தே வில் ஆல்சோ கவர் இட் லைவ். உங்க டீம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க? ஏன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ண போறது வந்து குஜராத், நார்த் நிறைய டீம்ஸ் வராங்க, ஆந்திரா, மகாராஷ்டிரா மாதிரி 12 டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் வந்து வரும். How strong is your team? இப்போ நம்ம டீம் வந்து we are participating in both. ஷோ ஜம்பிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்றோம், போலோலயும் ரெண்டுலயுமே பார்ட்டிசிபேட் பண்றோம். சார் என்னன்னா we have trained riders. நம்ம எப்படி நீங்க ஒரு நல்ல ட்ரெயின் ரைடர்ஸ் நம்ம கூட்டிட்டு வரணும், கோச் பண்ணணும். we have the horses already with us. ரைடர்ஸ் வந்து we are finalizing it. அது கண்டிப்பா வந்தோடனே நான் உங்களுக்கு கண்டிப்பா என்னங்க நேம் செலக்ட் பண்ணிருக்கீங்களா? It's a flying horse, means flying horse, so அதனால தான் அந்த நேம் வாங்கிட்டு பி டீம் இது வரைக்கும் இல்லைங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நல்ல ஐடியான்னு தோணுது. கண்டிப்பா work பண்ணலாம். எதனால பிளேயர்ஸ் ரெடியா இருப்பாங்க? கண்டிப்பா கண்டிப்பா யூஸ்ஃபுல் வேலிட் பாயிண்ட். அதனால அதுக்கப்புறம் நீங்க என்ன கேரளா டீம் சார் தமிழ்நாடு டீம் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட்டுங்க. அது வந்து இண்டிஜினியஸ் ஹார்ஸ் சொசைட்டி தான் சொல்லணும் யாருன்ட்டு. அதை இன்னைக்கு ரிவீல் பண்ண முடியாது. இட்ஸ் சோல்ட் அவுட். அதனால நம்ம வந்து எடுத்தது வந்து கேரளா டீம். இது ஏதோ ஒரு ஸ்போர்ட் வந்துச்சு அட்ராக்டிவா இருந்ததுன்னா கண்டிப்பா விபத்து. பெகசஸ் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து கம்பெனி தாங்க. ஸோ பெகசஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து என் நம்பர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம். சொல்லு டிஎன்பிஎலுக்கு நம்ம இருக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து வயபிலிட்டி இருந்தா அசோசியேஷன் மாதிரி முன் வந்தா கண்டிப்பா பண்ணலாம். சார் இந்த ஈவென்ட் நீங்க வந்து ஒரு டீம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க பாத்தீங்க கோயம்புத்தூர்ல பத்தி ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் உங்க மூலியமா கோயம்புத்தூர் மக்கள் கிட்ட பேச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோயம்புத்தூர் வரதை பத்தி நான் புதுசா ஒன்றும் சொல்லணும் இல்லை. நான் ஸ்டேஜ்லேயே சொன்ன மாதிரி வந்து இது நம்ம ஊர், எங்க அப்பா பிறந்து வளர்ந்த ஊர். ஸோ அடிக்கடி இங்கே வந்துட்டு போறதா உண்டு. நிறைய இந்த மாதிரி ஷூட்டிங்கு அப்புறம் ஃபேமிலி பார்க்கறதுக்குலாம் வந்து அடிக்கடி வந்துட்டு போகிறோம். பட் ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தா இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். அண்ட் எனக்கு என்னன்னா வந்து நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் வந்து இந்த பிரீமியர் லீக், இந்த போலோ பிரீமியர் லீக் நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் வந்து ஒரு டீம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த இனிஷியேட்டிவ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அவங்க வந்து ஜாயிண்ட் அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜே சொன்ன மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் லவர், ஒய்ஃப் வந்து ஒரு அனிமல் லவர். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கரெக்டாக இந்த ஒரு ஸ்போர்ட் வந்து சிங்காய் உள்ள வந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு இனிஷியேட்டிவ். ரெண்டாவது நம்ம ஊர்ல ஜென்ரலாகவே வந்து எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் வந்து நம்ம ஊர் மக்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம நிறைய இனிஷியேட்டிவ், நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம ஊருக்கார ஒருத்தர் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த இனிஷியேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைச்சோம். அதனால இங்கே நாங்கள் கிளம்பி வந்தோம். அண்ட் கண்டிப்பா பத்திரிகை நண்பர்களாக நீங்க வந்து நல்ல விதமா ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நான் குதிரை ஓட்டம் தான் கேட்கிறேன். எனக்கும் குதிரைக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்மந்தம் இருக்குங்க. நான் குதிரை கேட்ட சாரி எல்லாம் கேட்டிருக்கேன். இல்ல கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி வந்து அதுக்கான ஒரு டைமும் அதுக்கான ஒரு வைபிலிட்டி எனக்கு கிடைச்சா நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்போர்ட்ஸ்ல என்னோட முதல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா கிரிக்கெட் தான். ஸோ அதுல வந்து என்னால் எந்த அளவுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியுறத நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் சப்போர்ட் இல்லைனாலும் வந்து அது கிரிக்கெட்ல நான் நிறைய சேர்ந்து விளையாடி இருக்கேன். நான் இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் டிஎன்சியில வந்து நான் வந்து அட் ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்து 4th டிவிஷன் வரைக்கும் நான் விளையாட்டேன். நான் ஸோ அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளையாடினேன். பட் டியூ டு சினிமா கமிட்மெண்ட்ஸ் என்னால் அதில் ஃபுல் ஃபிளேஜ் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் இந்த மாதிரி பேக் எண்டாக என்னால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்க்கு டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணுவேன். அண்ட் அதுவும் இது ஒரு புது இனிஷியேட்டிவா இருக்கு. இது கண்டிப்பா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நானும் இங்கே கிளம்பி வந்தேன். If it was just a regular sports event, maybe நம்ம வராம கூட இருந்திருக்கலாம். பட்
நம்ம ஊர்ல ஒருத்தர் வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் புதுசாக எடுத்திருக்காங்க. ஸோ அது புது இனிஷியேட்டிவ்ஸை நம்ம என்னைக்குமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பி வந்தோம். இந்த ஈவெண்ட்ல எப்படி பேனோட வைப் இருந்துச்சு? வாய்ப்பு இல்ல, செம்மையா இருந்தது வைப்பு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவா, பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணும்போது அது ஒரு தனி அழகு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஸ்போர்ட்ஸ், அவங்க அனிமல் தவிர இப்ப புதுசா டான்ஸ் நாங்க சேர்ந்துருக்கோம். மூணு சேர்ந்து வேற ஏதாவது பண்ணாலும் பண்ணலாம் ஃபியூச்சர்ல. என்ன மேம்? கண்டிப்பா இல்ல. ஸோ கோயம்புத்தூர் மக்கள் என்னைக்குமே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. என்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும், ஒரு மீடியா ஈவெண்டா இருக்கட்டும், எது பண்ணாலுமே பயங்கர சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. மாசத்துல ஒரு 6 நாளாவது நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் ஒரு ஈவெண்ட்டுக்கு. பட் இந்த வாட்டி தான் சம்திங் டிஃப்ரெண்ட், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா ஒரு ஈவெண்ட் பண்ணா எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம். சார், இப்போ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வரும்போது யங்ஸ்டர்ஸ்க்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க? யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்றதுக்கு தானுங்க இது. நம்ம வெளியூர்ல இருந்து நம்ம எவ்வளவு ரைடர்ஸ் கூட்டிட்டு வரோமோ, வேறு அவங்க பாக்குறாங்களோ, they will get inspired by that. அதுவும் இல்லாம இங்க ஈக்குவஸ்டியன் கிளப் இருக்கு, நிறைய வந்து சில்ட்ரன் தான் அங்க வந்து பழகுறாங்க. ஸோ இது வந்து இட் வில் பி a very inspirational thing for the youngsters. நான் வந்து போலோ பிரீமியர் லீக் வந்து லான்ச் பண்ற அன்னைக்கு நான் told the same words. யங்ஸ்டர்ஸ் ரூரல் ஏரியால இருந்து வர யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணணும், இந்த ஸ்போர்ட்டை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது ஐடியா. Especially நீங்க இதுல இன்வால்வ் ஆகிருக்கீங்க. women க்கு இது opportunities எந்த அளவுக்கு இருக்கு? And they also shine. Of course, there is no age bar or there is no limit for women or men. Anybody can do it. In any age also you can try. It's a very good royal sport and the horses are very accommodative. அது வந்து நம்மளுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அது அந்த மாதிரி அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். So age is not a bar. Women can do it and so many women are coming from Tirupur, Erode, Kerala and they are doing it as of now. மேம் இன்வால்வ் ஆகல, மெயினா அவங்க தான் இது பண்ணது, இனிஷியேட்டிவ் எடுத்தது இல்லையா? ஸோ ஹாப்பி ஒரு உமனா இருந்து சூப்பரா அதை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து இது இவ்வளவு தூரம் மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண முடியுது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நான் ரொம்ப சின்ன பையனா, அப்போ ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கிறப்போ என்னோட கிளாஸ்மேட்ஸ் 2 பேர் அவங்க வந்து ஜாக்கி ஆகி, அவங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டு ஜாக்கி ஆகி அவங்க வந்து நேஷனல் லெவல் வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இவ்வளவு இவ்வளோ எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து இது இவ்வளோ தூரம் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குதுங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்கோர்ஸ் என்னோட ஃப்ரெண்டுக்குலாம் அன்னைக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் வந்து அவர் யார் என்னங்கிறது இந்த உலகத்துக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும். பட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அண்ட் தேர் கோயிங் டு கிவ் a lot of இந்த இன்ஸ்பிரேஷன் மூலியமா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சேர போறாங்க. இது மூலியமா அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு ஃபியூச்சரே ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து அந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம டெஃபினட்டா நம்ம சப்போர்ட் பண்ணணும் அண்ட் டெஃபினெட்லி இட் வில் ரீச் மில்லியன்ஸ் தான் சொல்லுவாங்க. முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.